இருக்கீங்களா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அண்டை அயலாரை மதிப்போம் என்ற தலைப்பை ஒற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். அண்டை அயலாரை மதிப்போம் அப்படின்னும் போது நம்ம வந்து எல்லா சூழலையும் வந்து நாம் மற்றவர்களை மதிக்க வேண்டும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கு ஒரு மாலை பொழுதில் சில அண்டை வீட்டு சிறுவர்கள் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது நம்முடைய நண்பர்கள் வந்து ஏன் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த நபர். இப்போ உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை அரசே நீ விளையாடுங்க, எனக்கு வந்து தொழுகைக்கு நேரமாச்சு. அப்போ தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னாலே நீங்கள் என்னத்த ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, எப்போதுமே வந்து மலாய்க்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்க தொழுவதற்கு செல்லக்கூடிய நேரம், சரிங்களா? அப்போ அவர் வந்து நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து மற்றவர்களுடைய சமயத்தை மதிக்க வேண்டும் அல்லவா? ஸோ ஆகவே இவர் வந்து தொழுவதற்கு செல்கின்றார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நாம் வந்து நண்பர்களுக்குள்ளேயோ மற்றவர்களுக்குள்ளேயோ அவங்களுடைய கோட்பாடு சமய நம்பிக்கை வந்து நம்ம எப்போதும் மதிக்க வேண்டும். அங்கே அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. எந்த சூழ்நிலையும் விளையாடுவதாக இருக்கலாம், சாப்பிட போகிறதா இருக்கலாம், எந்த மாதிரி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவரோட கடமையை செய்கிறாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, அவங்க போகிறாங்க அப்படின் போது ஓகே சரிங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை தான் நம்ம வந்து இங்கே கடைப்பிடிக்க வேண்டும். அதே சமயத்தில் அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. இப்போ யாராக இருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா பாருங்களேன், அண்டை அயலாரை வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கைகளையும் நம் மதிக்கும் முறைகள் இது. இதெல்லாம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஓகே அவரை அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல், இடையூறும் ஏற்படுத்தாமல் இருத்தல், விட்டு கொடுத்து செல்லுதல், இன்முகத்துடன் உரையாடுதல், கேலி பேச்சை தவிர்த்தல், இணைந்து உதவி செய்தல். இப்படிலாம் நம்ம செய்யும்போது நம்ம அண்டை அயலாறு வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையையும் மதிக்கும் பொழுது இந்த எல்லா கருத்துகளும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நீங்களும் இதே போன்று இன்னொரு சூழலை தேர்ந்தெடுத்து அங்கு இந்த மாதிரி நீங்கள் வட்டம் வரப்படுத்தி உருவாக்கி நீங்களும் வந்து சில கருத்துக்களை எழுதலாம். நன்றி மாணவர்களே.